மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். சுரேஷ் சலையினுடைய கைதை எதிர்த்து 1 லட்சம் கைச்சாத்து வேட்டை ஆரம்பம். சாரா ஜஸ்மினுடைய விசாரணை அதிகாரி அதிரடியாக மரணமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஜர் சுரேஷ் சலையினுடைய கைதை எதிர்த்து 1 லட்சம் கைச்சாத்துக்களை ஒன்று திரட்டும் சுரேஷ் சலையை சிறைக்கு அனுப்பும் அராஜாங்க அரசுக்கு எதிரான முதல் குரல் மகரகமையில் இருந்து என்ற தொனிப்பொருள்ல இந்த செயற்திட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நாடு தழுவி இதற்கான கைச்சாத்துக்களை ஒன்று திரட்டி ஒரு மக்கள் மனுவை உருவாக்கி அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதுதான் இதன் நோக்கமாக சொல்லப்படுது. கூட்டு எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து இந்த செயற்திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு செயற்திட்டம் மகரகமையில் இருக்கின்ற போர் வீரர்கள் நினைவு தூப்பில இருந்து உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் முற்பகல் ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது. இந்த ஆரம்ப நிகழ்வுகள் தேரர்கள் அடங்கிய மதகுருமார்கள், அரசியல் பிரபல்யங்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பினர்கள் இதில் கலந்து சிறப்பித்த ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது. இதனுடைய முழு நோக்கம் சுரேஷ் சலையினுடைய கைது சட்டவிரோதமானது, ஒரு அரசியல் பழிவாங்கல். எனவே இதை எதிர்த்து தான் 1 லட்சம் பேருடைய கைச்சாத்திடப்பட்ட ஒரு பொதுமக்கள் மனு ஒன்றை தயார் செய்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த கூட்டத்தை ஆரம்பித்து விட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் கொடவத்தை என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவை அனைத்தும் ஒரு அரசியல் பழிவாங்கல். சுரேஷ் சலையினுடைய கைது தொடர்பான கதை, திரைக்கதை, வசனம் அனைத்துமே ஷானி அபேசேகர மற்றும் செனவிரத்தினுடையது அப்படின்னு சொல்லிட்டு, மற்றும் மாலிமாவை அரசுடையது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருந்தாரு. மாலிமாவை அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இந்த 2 பேரும் அவரோட தேர்தல் பிரச்சாரங்களில் மேடை ஏறி பேசி ஆதரவு வழங்கியது மட்டுமல்லாமல் அதற்கான வெகுமதியாக அந்த பதவிகள் கொடுக்கப்பட்டதாகும். எனவே மாலிமாவை அந்த அரசுக்கு வலியூட்டும் வகையில் தான் இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலையை கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தை இவர் முன் வச்சிருந்தார். சுத்தீஸ்வர பண்டாரா என்று சொல்லப்படுகின்ற அரசியல்வாதி அவருடைய பங்குக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீரென சானி அபேசேகரை எதற்காக சுரேஷ் சலையை கைது செய்தாரு, யார் தேவைக்காக, யாரை திருப்திப்படுத்த அப்படின்ற ஒரு கேள்வியில் இருந்த அவருடைய பேச்சு தொடங்கியது. சுரேஷ் சலையை கைது செய்வதன் ஊடாக ஈஸ்வர குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில மெல்கம் ரஞ்சித் அவங்களும் காமனி ஃபாதரியார் அவங்களும் இந்த கைதினூடாக நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நினைப்பில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. ஜஹ்ரான் என்ற ஒருத்தன் தாக்குதல் நடத்த போறான், எவ்வகையான தாக்குதல் எங்கு நடத்த போறான் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தெரிந்திருந்தும் அன்று பாதுகாப்பு துறையில இருந்தவங்க சானி அபேசேகர, செனவிரத்ன இவங்க அதை தடுக்காம இருந்து போட்டு சுரேஷ் சலையை கைது செய்து இப்போது சிறைக்கு அனுப்ப நினைக்கிறது ஒரு நாடகம், ஒரு அரசியல் பழிவாங்கல். எனவே இதனூடாக ஒருபோதும் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகத்துக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. எனவே இது ஒரு அரசியல் பழிவாங்கல். இதனூடாக கோட்டாபய ராஜபக்சே கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் தான் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை பார்க்க முடியுது. சுரேஷ் சலையுடைய கைது மட்டும் பேசுபொருளாக மாறுது. உண்மையிலே இவர் மட்டும்தான் யுத்தத்தை முடிச்சாரா? அப்படியாக இருந்தா சரத் பொன்சேகா உள்ளிட்ட பல இராணுவ வீரர்கள் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மட்டுமல்ல, ஜம்பர அணியை வச்சு சிறை தண்டனையும் வழங்கி வச்சாங்க. அப்போதெல்லாம் நாட்டை காத்தவங்க, நாட்டுக்காக போராடினவங்கெல்லாம் இந்த தரப்புகள் எந்த குரலையும் கொடுக்கல. சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் இவ்வளவு தூரம் துடிப்பதற்கான காரணம் தான் என்ன? எந்த சம்பந்தமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் அரசியல் பழிவாங்கல். அது உண்மையில சூத்திரதாரியை மறைப்பதற்கு இந்த ஒரு நாடகத்தையும் கதையும் திரைக்கதை வசனம் எல்லாம் இயற்றப்பட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்வைக்கணும். 200 சாட்சிகள் சொன்னது இதுக்கு பின்னால இருந்தது சுரேஷ் சலையும் அவருடைய அணியினரும் தான் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுனால சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போது கைது நடந்திருக்குது. எந்த சம்பந்தமும் இல்லாமல் கைது செஞ்சுட்டா நிச்சயமா நீதிமன்றத்தினூடாக விடுதலை கிடைச்சிடும் இல்லையா? அது வரைக்கும் ஏன் பொறுமை இல்லாமல் கத்த ஆரம்பிக்கிறீங்க? பொறுத்தது பார்க்கலாம். இந்த விசாரணை குறித்து பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் மிக குறிப்பாக சாரா ஜஸ்மின் குறித்த பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. இவை அனைத்துக்கும் பின்னால இருந்தது சுரேஷ் சலையும் அவருடைய அணியினரும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. அதுல மிக முக்கியமாக சாரா ஜஸ்மினுடைய விசாரணையை மேற்கொண்ட சமன் வீரசிங்க அப்படின்னு சொல்லப்படுகிற போலீஸ் அதிகாரி மரணமான சம்பவம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. சாரா ஜஸ்மின் குறித்த விசாரணைகளில் என்னென்ன விஷயங்கள் இவர் கண்டுபிடிச்சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். குறித்த ஒரு விசாரணையை சானி அபேசேகர தன்னிடம் ஒப்படைத்ததாகவும் இது குறித்த விசாரணைக்காக மட்டக்களப்பு பிரதேசத்துக்கு அவர் சென்றதாகவும்
அங்கு பெறப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் எந்த ஒரு உடற்கூற்று பரிசோதனையிலும் சாரா ஜெஸ்மினுடைய டிஎன்ஏயும் சாரா ஜெஸ்மினுடைய தாயுடன் ஒத்துப்போகல அப்படின்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அப்படியாக இருந்தால் ஒருவனை சாரா ஜெஸ்மின் வளர்ப்பு குழந்தையாக இருந்திருப்பாளோ என்ற சந்தேகம் இருந்தது. அவருடைய சொந்த குழந்தை தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணையை நாங்கள் தொடங்கியிருந்தோம். வளர்ப்பு குழந்தை இல்லை, அது அவருக்கு கிடைத்த குழந்தை தான் அப்படின்னு ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படியாக இருந்தால் எந்த ஒரு டிஎன்ஏயும் எதனால் இவோடு ஒத்துப்போகலை அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்தோம். அப்படியாக இருந்தால் சாரா ஜெஸ்மின் அந்த இடத்துல இறக்கலையா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு எழ ஆரம்பித்தது. அல்லது அங்கிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினோம். சாய்ந்த மருதில் குண்டு தாக்குதல் இலக்கான வீட்டை பரிசோதனை செய்த ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகளிடம் நாங்கள் மேற்கொண்ட விசாரணையில் அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில் இந்த குண்டு தாக்குதலிருந்து யாராவது தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கா, அந்த வீட்டினுடைய அமைப்புகளில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்டதற்கு அந்த அதிகாரிகள் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த தாக்குதல் நடந்த இடத்துல இருக்கின்ற சமையலறை பகுதியில் யாராவது இருந்துட்டால் அந்த தாக்குதலை உயிரிழப்பதற்கான சாத்தியப்பாடு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. இரண்டாவது விஷயம் ஜஹ்ரானுடைய மனைவி அந்த ஒரு தாக்குதலை அந்த இடத்துல இருந்தால் உயிர் தப்பிருக்கிறார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தாக்குதலுக்கு முன் சாரா ஜெஸ்மின் தம்மோடு இருந்ததாகவும், தாக்குதலுக்கு பிற்பாடு சாரா ஜெஸ்மின் உயிரோடு இருந்ததாக உறுதிப்படுத்தியிருக்கிறார், வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அவள் பேசுவது கேட்டது அவருடைய குரல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தா. அடுத்ததாக ஏதோ ஒரு வகையில் தாக்குதலுக்கு பிற்பாடு வெளியேறியதற்கான சான்றுகள் அல்லது சாத்தியப்பாடுகள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்தினோம். அங்கிருந்த இராணுவ வீரர்கள் தான் முதலாவது அந்த தாக்குதலுக்கு பிற்பாடு வீட்டுக்குள்ள பரிசோதனைக்காக சென்றவங்க. அந்த இராணுவ வீரர்களோட விசாரணை செஞ்சதில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் திறந்து இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஜஹ்ரானுடைய மனைவியுடைய வாக்குமூலத்தில் தாக்குதலுக்கு முன் கேட் மூடி இருந்ததாகவும், இராணுவ வீரர்களுடைய வாக்குமூலத்தில் தாக்குதலுக்கு பின் கேட் திறந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படியாக இருந்தால் தாக்குதலுக்கு முதல் மூடப்பட்ட கேட் தாக்குதலுக்கு பிறகு யார் திறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சந்தேகத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தது. அப்படியாக இருந்தால் சாரா ஜெஸ்மின் இந்தியாவுக்கு சென்று விட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த ஜனாதிபதி கமிஷனில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த குறித்த போலீஸ் அதிகாரி சமன் வீரசிங் என்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டால், அது சம்பந்தமான சந்தேகங்கள் வலுக்கிறதுனால டிஎன்ஏ ஒத்து போகல, ஹாதியாவுடைய வாக்குமூலத்தில் அவர் உயிரோடு இருந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படுது. தாக்குதலுக்கு முதல் இருந்த சாரா ஜெஸ்மின் தாக்குதலுக்கு பிற்பாடு எங்கு போனா என்பதும் தெரியல. அடைத்திருந்த கேட் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. அப்படியாக இருந்தா சாரா ஜெஸ்மின் உயிர் தப்பியதற்கான சான்றுகள் அதிகம், அவர் தப்பி பிரிக்கிறார் அப்படின்னு சந்தேகம் வலுத்ததுனால அந்த விசாரணை போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குறித்த போலீஸ் அதிகாரி சமன் வீரசிங்க தெரிவிச்சிருக்கிறார் ஜனாதிபதி கமிஷன்ல. இதுக்கு பிற்பாடு 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் இவர் திடீரென மரணமாக இருக்கிறாரு. கோவிடான இறந்தாரு, அதனால் எரிச்சு போட்டோம் அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியானது. இவருடைய மரணம் குறித்து எந்த ஒரு விசாரணையும் கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் இவருடைய மரணம் குறித்து நியூஸ் அன்றைய காலகட்டத்தில் இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதான செய்திகளை வெளியிட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. உண்மையிலே குறித்த அதிகாரி கொரோனா தொற்றினால் இறந்தாரா அல்லது மர்மமான முறையில் இறந்தாரா என்ற சந்தேகம் எழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இறந்து 3 மாதத்தில் சுரேஷ் சலே ஏப்ரல் மாதம் அளவில் மீண்டும் சாரா ஜெஸ்மின் இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு டிஎன்ஏ பரிசோதனையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இது குறித்த விசாரணை அதிகாரி உயிரோடு இருந்தால் நிச்சயமாக அது ஒரு சிக்கலை கொடுக்கும் என்பதனால இவர் திட்டமிடப்பட்டு கொல்லப்பட்டாரா அல்லது உண்மையிலே இயல்பான ஒரு மரணம் தான் நடந்து முடிஞ்சதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வலுக்க ஆரம்பிச்சிருக்குது. எனவே சரியான முறையில் இது பயணிக்குது அப்படின்றதுனால இது குறித்த அச்சம் எழுந்ததுனால மேலும் மேலும் பல கைதுகள் நடந்துடலாம். மிக முக்கியமாக யாருக்காக அரசியல் தேவைக்காக இந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதோ அவர்களும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் எதிர்க்கட்சியினர் இப்போது கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல தைரியமாக உளவுத்துறையினுடைய பிரதானியாக மட்டுமல்லாமல் அரச புலனாய்வு துறையின் பிரதானியாக இருந்த சுரேஷ் சலையை கைது செய்து அதுக்கு பின்னால் பல்வேறு பாதுகாப்பு துறையினர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது பி அறிக்கை நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாகத்தான் இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணைகள் சுயாதீனமாக சென்று கூடிய சீக்கிரம் வழக்கு இழுத்தடிப்பில்லாமல் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படணும் என்பதுதான் இப்போது அனைவருடைய பிரார்த்தனையும். இவர்களுக்கான தண்டனைகளை நீதிமன்றம் கொடுக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.